முக்கிய செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அனைத்து கட்சியின் ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்வு காணும் விதமாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று அனைத்து கட்சியுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாஜக உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அதே போல நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டத்திற்கு முதல் முறையாக அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அதே போல அதாவது வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் ஆகியோர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சியிடம் அதிகாரப்பூர்வ ஆலோசனைகளை பெற்று சட்ட விதிகளுக்கு உட்பட்ட பிரச்சனைகளை அதாவது குறைக்கும் தீர்வு காண வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்ததை அடுத்து இந்த தொடர்பாக மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்த தேர்தல் ஆணையத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதால் இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ள நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக திமுக அதாவது கட்சி சார்பாக 2 பேர், அதாவது RS பாரதி மற்றும் அதே போல தாயகன் கவி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இந்ததுரை ஆகியோர் கலந்திருக்கின்றனர். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெரியசாமி மற்றும் வீரபாண்டி கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல தேமுதிக தரப்பு தேமுதிக, பாஜக, ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ், தேசிய மக்கள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிலிருந்தும் தொடர்ந்து இந்த கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.